இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாபாஜியின் சரிதம் தான். மௌனம் என்ற புக்கில் இருக்கிற ஒரு சாப்டராக இந்த வீக் ஃபுல்லு நம்ம பார்க்கலாம். இதோட ஆசிரியர் யாருன்னா ராஜபாளையம் முன்னாள் நகரசபை தலைவரும் சுதந்திர போராட்ட தியாகியுள்ள தியாக செம்மல் KM சங்கரராஜா திருமதி ராஜலட்சுமி அம்மாள் தம்பதிக்கு 2வது மகனாக பிறந்திருக்காங்க. நாகராஜ் ராஜா அவங்க ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா துறையில இருந்து வர்றாங்க. மதுரை ராமநாதபுரம் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் பதவியையும் பிலிம் ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியாவின் செயற்குழு உறுப்பினர் பதவியும் வகித்தவங்க. கடந்த 5 ஆண்டுகளாக தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் துணைத் தலைவராக இருந்து வர்றாங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட இவருக்கு 1984 வருடத்தில் ராஜபாளையத்தில் உள்ள ஸ்ரீ மயூரநாத சுவாமி கோவில் வைத்துள்ள தெய்வீக அன்னையான ஸ்ரீ துர்க்கை நேரடியாக காட்சி அளித்தாங்க. 1985 வருடம் இசைஞானி இளையராஜாவுடன் பாபநாசத்திற்கு சென்றிருந்த போது பொதிகை மலையில் உள்ள அகத்தியர் அருவியில் அகத்திய முனிவரின் நேரடியான தரிசனம் இவருக்கு கிடைச்சது. 1996 திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது அங்குள்ள பிறகு முனிவர் தவம் செய்த முருகன் கோவிலுக்கு எதிரில் முருகப்பெருமானின் தரிசனமும் கிடைக்கப்பெற்றது. இவரது நண்பர் திரு ரஜினிகாந்த், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க மூலமா மகவதார் பாபாஜியின் தீவிர பக்தரானாங்க. அதன் பிறகு திருவண்ணாமலையில் இவங்க தங்கியிருந்த அறையில வைத்து பாபாஜி இவருக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினாங்க. சமீபத்தில் இமயமலையில் உள்ள பாபாஜி கோயிலுக்கு சென்ற போது அவருக்கு பாபாஜி பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி தரிசனமும் தந்து அருளினாங்க. ராஜபாளையத்தில் தன் ஒன்றுவிட்ட சகோதரனுடன் இணைந்து ஆதரவற்ற வயதான தாய்மார்களுக்காக அக்ஷயா ஆசிரமம் என்ற பெயர்ல இலவச முதியோர் இல்லமும் நடத்தி வர்றாங்க. இவங்க தெய்வீக அன்னை இவருக்கு அளித்த தாரக மந்திரம் உலகெங்கும் அமைதி நிலவட்டும், உயிர்குலத்திற்கு நிம்மதி கிடைக்கட்டும் என்பதுதான். ஏற்கனவே சரணடைவோம் சரணடைந்தோம் என்ற 2 ஆன்மீக புத்தகங்கள் எழுதியுள்ள இவர் பாபாஜியின் சரிதத்தை மௌனம் என்ற பெயர்ல பல அரிய தகவலுடன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதாவது இவங்க பேரும் நாகராஜ் ராஜா தான், மகவதார் பாபாஜியோட பேரும் நாகராஜ் ராஜா தான். அதாவது என்னோட சொந்த ஊர் ராஜபாளையம் தான். இது ஒரு போன வருஷம் நடந்த சம்பவம். என்னன்னா, அதாவது நான் மகவதார் பாபாஜி புக்கு படிக்கிறது என்னோட மதர்லாக்கு தெரியும். நான் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் மகவதார் பாபாஜியை பற்றி. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது இவங்களோட ஆசிரமம் இருக்குன்னு என்னோட மதர்ல சொன்னாங்க. அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் நல்ல அந்த ஒரு எனர்ஜிஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. எனர்ஜிஸ் எப்படி ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா, நான் தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே போல் கிரியா யோகாவோட தீட்சையும் எனக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே ஒரு யோகியின் சுயசரித புக்கு படித்த பிறகு என்னோட லைஃப்பில் நிறைய மிராக்கள் நடந்தது. அது ஒரு டைம் வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். அதாவது இந்த நாகராஜ் ராஜா அவங்கள எனக்கு 7 வயசில் இவங்கள பேர் தெரியும். ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த எஜமான் படத்தில் இவங்க ஒரு அந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசராக இருந்திருக்காருங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அதாவது தூரத்து சொந்தம் எங்களுக்கும் இவங்களுக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இவங்களை பற்றி நான் எதுவுமே கேள்விப்பட்டதில்லை. இப்போ பாபாஜி புக்கு படிக்கிற அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அதே ஊர். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கனெக்டிவ் வரது தான் எனக்கு தியானம் மூலம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு 7 வயசுலேயே இவரை பற்றி எனக்கு தெரியும்னு. இப்போ அவங்களோட புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அத்தியாயம் லாகரி மகாசேர் குரு பாபாஜி பற்றி தான். ஸ்ரீ லாகரி மகாசேர் வங்காளத்தில் 1828ஆம் ஆண்டு பிறந்தாங்க. மகவதார பாபாஜி 19ஆம் நூற்றாண்டில் மக்களுக்கு கிரியா யோகத்தை அளிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இல்லறத்திலிருந்து கொண்டு யோக சாதனை செய்து இறைவனோடு ஐக்கியமாக முடியும் என்பதற்கு இவரை உதாரண புருஷனாக்கிறார் பாபாஜி. லாகரி பாபாவின் பல சீடர்கள் உன்னத நிலையை அடைந்தவங்க. அவங்கள ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி, ராம் கோபால் மஜும்தார், சுவாமி கேவானந்தர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவங்க. ஸ்ரீ லாகரி மகாசேர் முற்பிறவியில பாபாஜி சீடராக இருந்தவங்க. இந்த பிறவியில் அவருக்கு 33 வயது இருக்கும்போது அவர் வேலை பார்க்கும் இராணுவ பொறியியல் இலாக்காவின் ராணி கேட் முகாமிற்கு மாற்றப்பட்டார். இது பத்ரிநாத் செல்லும் வழியில இருக்கு. அற்புதமான இமயமலையில அழகுல மனம் பறி கொடுத்துற லாகரி இப்படிப்பட்ட இடங்கள்ல மகான்கள் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறார். மகான்கள் தரிசனம் என்றாவது நமக்கு கிடைக்குமா என்ற எண்ணத்துல மலை குன்றுகள்னு நடந்து போய்கொண்டே இருந்தாங்க. அப்போது திடீர்னு யாரோ அவரை பெயரை சொல்லி அழைப்பது போல இருந்தது.
கொஞ்சம் திரும்பி பார்த்தம்போ யாருமே இல்லை. மேலே ஏறி போகும்போது சமவெளி அடைஞ்ச பொழுது மிகுந்த ஒரு இளம் வயது வாலிபர் அங்கே இருந்தாங்க. அவர் கணீர் என்ற குரல்ல லாகரி என்ற பெயரை சொல்லி, நான் தான் உன்னை அழைச்சேன், வா இங்கன்னு உட்காருன்னு சொன்னவுடன் லாகரிக்கு ஒன்றுமே புரியல. லாகரி மகாசரி அவருக்கு ஒன்றுமே புரியல. ஐயா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே, ஆனால் நீங்கள் என் பெயரை சொல்லி அழைக்கிறீங்கன்னு கேட்டார் லாகரி மகாசரி. பாபாஜி லாகரியின் நெற்றியில் லேசாக தட்டினாங்க. லாகரி அவரது முற்பிறவியில் இனிமையான நினைவுகள் ஞாபகம் வர ஆரம்பிச்சது. பாபாஜியின் கால்கள் சாஷ்டாங்கமாக விழுந்தவரை எனக்கு ஞாபகம் விட்டது, நீங்க தான் என் குரு பாபாஜி என்று கணீர் பெருக்கெடுக்க கூறினர். பாபாஜி லாகரி மகாசயரை புனிதமாக்கி ஹோமம் வளர்த்து அதன் முன்னாடி அவங்க கிரியா தீக்ஷா அளித்தார். தன் குரு நாதனுடைய தங்கிவிட வேண்டும் என்று லாகரியின் கோரிக்கையை பாபாஜி ஏற்க மறுத்தார். லாகரி பல காலமாய் அடைய முடியாத புனித ஞானமா கிரியா யோகத்தை உன்னை நாடி வருபவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு ஆத்ம சாந்தி அளிப்பதற்காக நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. இல்லறத்தனாக இருந்து இது நீ செய்து வர வேண்டும். இல்லறத்தில் இருந்து கொண்டே உன்னதமான யோக நிலையை அடைய முடியும் என்பதற்கு நீ உதாரண புருஷனாக வாழ வேண்டும் என்று பாபாஜி ஆசி வழங்கி லாகரியை அனுப்பி வைத்தார். லாகரிக்கு ராணிகேத்தில் இருந்து தானாப்பூரில் உள்ள பழைய அலுவலகத்திற்கு வேலைக்கு திரும்பும்படி மாற்றல் செய்தி வந்தது. அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆனது. தானாப்பூருக்கு திரும்பும் வழியில மொராதாபாத்து தனது நண்பர்கள் வீட்டில் தங்கினாங்க. ஆன்மீக பற்றிய பேச்சுக்கள் வந்தபோது தனக்கு இமயமல்ல ஏற்பட்ட அனுபவத்தை தனது குருநாதரை பற்றி லாகரி மகாசரி உணர்ச்சி பொங்க விவரிக்க ஆரம்பிச்சாங்க. லாகரி மகாசயர் அவங்க நண்பர்களுக்கு அப்போ அவங்க நண்பர்கள் எல்லாருமே நம்பிக்கை இல்லாமல் இதை கேட்டுக்கொண்டு பார்த்த லாகரி, நான் அழைத்தால் குருநாதர் இப்பொழுதே இங்கேயே தோன்றுவார்னு ஆவேசத்துடன் சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களோட நண்பர்கள் நம்பிக்கை இல்லாமல் சிரிச்சாங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு. அப்போ ஒரு தனி அறைக்கல்ல நுழைஞ்சு பாபாஜியை நினைத்து தியானத்தில் ஆழ்ந்தாங்க லாகரி மகாசயர். கொஞ்ச நேரத்திலேயே ஒளிமயமான பாபாஜியின் உருவம் அந்த அறையில தோன்றினது. என்ன லாகரி, உங்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதத்திற்காக என்னை சாட்சியாக அழைத்து விட்டாயா என்று பாபாஜி கொஞ்சம் கடிந்து பேசினார். இதை கேட்டு லாகரி பதறிப்போய் பாபாஜியின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். நண்பர்களின் மனதில் நம்பிக்கையை ஊட்டத்தான் இவ்வாறு செய்தேன். தயவு செய்து அவர்களுக்கும் தரிசனம் தந்து ஆசி வழங்க வேண்டும் குருவே என்று லாகரி கதறினார். சரிவர சொல் என்று பாபாஜி கூறியவுடன் அவர்களை அழைத்து வர மகிழ்ச்சி பொங்க பெருமிதத்துடன் சென்றார் லாகரி. நண்பர்கள் பாபாஜி இருக்கும் அறைக்குள் நுழைந்து பாபாஜியை பார்த்தவுடன் வியப்பின் எல்லைக்கே சென்று விட்டனர். இருந்தாலும் அவர்கள் மனதில் இருந்த சந்தேகத்தை உணர்ந்து கொண்ட பாபாஜி சிரித்து கொண்டே அவர்களை அருகில் வரவழைத்து தன் உடலை தொட்டு பார்க்க சொன்னார். தொட்டு பார்த்த அவர்கள் தடால் என்று பாபாஜியின் கால்களில் விழுந்து தங்களை மன்னித்து ஆசி வழங்குமாறு வேண்டினார். அவர்களுக்கு ஆசி வழங்கிய பாபாஜி மின்னல் போல் அந்த இடத்தில் இருந்து மறைந்தார். வேலையில் இருந்து கொண்டு தன் குடும்பத்தையும் கவனித்து கொண்டு பாபாஜியின் கட்டளையை திறம்பட நிறைவேற்றி வந்தார். லாகரி மகாசயர் குடும்பத்துடன் காசியில் வசித்து வந்தார். லாகரி மகாசயர் ஏற்றத்தாழ்வு இன்றி அனைவருக்கும் கிரியா தீட்சை அளித்தார். காசியில் அவர் வாழ்ந்து மகா சமாதியான வீடு இன்றும் பலரால் தரிசிக்கப்பட்டு வருது. 1வது சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த புக்கு மௌனம் என்ற புக்கு எதனால் எழுதினாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நாகராஜ் அவங்க எனது ஆன்மீக ஈடுபாட்டையும் பாபாஜி மீது நான் கொண்டுள்ள பக்தியையும் நன்கு அறிந்த பல நண்பர்களும் இதை வலியுறுத்தினாங்க. பாபாஜியின் சரிதத்தை நான் எழுதுவதா அதற்குண்டான தகுதி எனக்கு இருப்பதாக எனக்கு தெரியல. பாபாஜியின் சரிதத்தை பாபாஜி தானே தரணும், அவரிடமிருந்து முதலில் உத்தரவு வரட்டும் என்று பதிலளித்தேன். எல்லோரிடமும் அதான் நான் சொன்னேன். எல்லோரும் எவ்வளவு நம்பிக்கையாக சொல்கிறார்கள் என்று எண்ணும் பொழுதெல்லாம் எந்நேரமும் அவங்க எல்லாரும் சொல்கிற தாட்ஸே இந்த நாகராஜ் ராஜா அவங்களுக்கு வந்துட்டே இருந்தது. அப்போ எல்லாரும் எப்படி நம்பிக்கையோடு சொல்கிறாங்கன்னு எண்ணும் பொழுது இந்த விஷயமே என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் போது நான் சென்னையில் இருக்கும் பொழுதெல்லாம் எனது 9 வயது பேத்தி தேஜஸ்வியும் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு என்னோடு தியானத்தில் அமர்ந்து கொள்வாள். ஒரு நாள் அதிகாலை தியானத்தில் பாபாஜியிடமிருந்து மௌனம் என்ற தலைப்பில் தன்னை பற்றிய விவரங்களை புத்தகமாக எழுதும்படி உத்தரவு வந்தது.
என்னை அறியாமல் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அருகில் இருந்த என் பேத்தி தேஜஸ்வி என்னை தட்டி எழுப்பி, தாத்தா, பாபாஜி படத்திலிருந்து ஒளி வந்ததை பார்த்தேன்னு பிரமிப்புடன் சொன்னா. என்ன ஆச்சரியம்! எனக்கு உத்தரவு கொடுத்த அதே வேளையில் அவளுக்கு ஒளி ரூபமாய் காட்சி கொடுத்து எனக்கு தந்த உத்தரவை உண்மை என்று உறுதியாக்கிவிட்ட பாபாஜியின் மகிமையை என்னவென்று சொல்வது? அன்றிலிருந்து பாபாஜி பற்றிய பல அரிய தகவல்கள் கிடைக்க ஆரம்பித்தது. என் அனுபவத்தில் கிடைத்த விஷயங்களையும் குறிப்பெடுத்து கொண்டேன். உடனடியாக எனது சொந்த ஊரான ராஜபாளையத்தில் ஆதரவற்ற வயதான தாய்மார்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள அட்சயா ஆசிரமத்திற்கு சென்றேன். அங்கே உள்ள தெய்வீக அன்னையின் திருக்கோவிலில் 18 சித்தர் மண்டபத்தில் உள்ள பாபாஜியின் சிலைக்கு முன்னே அமர்ந்து எழுத ஆரம்பித்தேன். 10 நாட்களில் பாபாஜி என்னை முழுவதுமாக எழுத வைத்து விட்டார். அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. அந்த கருணை கடல் என்னுள் இருந்து தன்னை பற்றிய விஷயங்கள் வெளிவர என்னை கருவியாக்கி கொண்டதற்கு எத்தனை ஜென்மங்கள் நன்றி சொன்னாலும் அது தேருமா? பாபாஜி பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை தெரிந்து கொள்ள உதவிய என் நண்பர், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீக புத்தகங்களை வெளியிடுவது முதன்மை வைக்கும் கிரி நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஒருவரான அருமை நண்பர் திரு ரெங்கநாதன் அவர்கள் நிறுவனம் மூலமாக இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். நிச்சயமாக இதுவும் பாபாஜியின் விருப்பமாக தான் இருக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம்